Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி ஷ்ரிம்ப் ஆர் ப்ரான் வச்சு நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதுக்கு நான் 1.5 கப்பு சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 hour ஊறட்டும். அடுத்து இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஷ்ரிம்ப். இது வந்து நீங்கள் ஃப்ரோசன் ஷ்ரிம்ப் தான், இது காஸ்கோவில் கிடைக்கிறது. அதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஷ்ரிம்ப்புக்கு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு பிரியாணி கலர் சேஞ்ச் ஆகிடும். தலப்பாக்கட்டி ஸ்டைல் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக தானே இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் வெறும் ஷ்ரிம்ப்புக்கு மட்டும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes இது அப்படியே மேரினேட் ஆகட்டும். நம்ம சீரக சம்பா ரைஸ் இருக்குல்லையே, அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 to 25 minutes அதுவும் ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கணும். தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணிக்கு நம்ம கரம் மசாலா எதுவும் யூஸ் பண்ண போகிறது, அதாவது கடையில் வாங்கின பவுடர்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், ஒரு 4-5 முந்திரி, கல்பாசி கொஞ்சமாக, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற இந்த மசாலா ஃபுல்லாகவுமே இன்றைக்கி செய்ய போகிற இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு 1.5 கப்பு 2 கப்பு போடுறீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்டியான ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளோட இந்த பிரியாணிக்கு போட வேண்டிய இந்த ஹோல் ஸ்பைஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம். என்கிட்ட அது இல்லை, அதனால நார்மலான இந்த ரெட் ஆனியன் இருக்குல்லையே அது போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி. ஸோ புதினா வந்து கொத்தமல்லியை விட ஜாஸ்தியாக போடுங்க, அப்போ இன்னும் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. இதுவும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம இன்றைக்கி ஓப்பன் பாட் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஒரு ஹெவி பாட்டமாக இருக்கிற ஒரு பாட் ஆர் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது கூட நம்ம ஒரு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டில் தான் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பச்சை வாசனை போகணும், நல்லா அந்தளவுக்கு நல்லா வதக்கிப்போம். ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிடிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஷ்ரிம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லாம் இதில் வராது. பட் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும், ரப்பரி மாதிரி இருக்காது. நான் செய்கிற அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான ஷ்ரிம்ப்பும் உங்கள் பிரியாணியில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, இப்போ இந்த தக்காளியும் நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகட்டும், அந்தளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஷ்ரிம்பில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தயிர் வந்து அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த ஷ்ரிம்ப் பிரியாணியில் உங்களுக்கு வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 5 minutes ஆகும். அப்புறம் ஷ்ரிம்ப்லாம் வேக வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1 minute வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஷ்ரிம்ப் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஷ்ரிம்ப்பு போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஸோ இது போட்டு ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி
ஒரு கொதி வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சோன்னா உங்களுக்கு இந்த ஷ்ரிம்ப் வந்து சாஃப்டாகவே வெந்திருக்கும். உங்களுக்கு வந்து ரப்பரியாக ஆகாது. ஸோ கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் இப்போ நான் வைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வச்சோன்னா அது ரப்பரியாக ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கரெக்டாக 1 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த கொதி வர வரைக்கும் வைக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் மிச்சம் இருக்கிறது வெந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்துட்டு முழுசுதையும் சேர்த்துட்டேன் நான். ஏன்னா இந்த குவான்டிட்டிக்கு இந்த ஸ்பைஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் வறுத்து அரைச்சிடுறோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் முழுசாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்காது, குழந்தைங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பவுட்ரு சேர்த்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ 1.5 கப்பு சீரக சம்பா ரைஸ்க்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட சாஃப்டாகனா இன்னும் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக சீரக சம்பா ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாகி ஒன்றா சேர்ந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். பட் நேரம் ஆக ஆக அப்படியே அது அழகாக அப்படியே உதிர்ந்து சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம தண்ணிலாம் போட்டுட்டு ஒரு கொதியை விடலாம். இப்போது கொதி வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா சீரக சம்பா ரைஸ், அது சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பிரியாணி டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குமே அதே மாதிரி தான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வர டைமில் நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன், இல்லை உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60% ரைஸ் வெந்திருக்கு. இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா கீழே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாகவே தண்ணி வற்றிருச்சு. நடுவில் நான் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு டன் ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே நான் மீடியம் விட கம்மி ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். பார்த்திங்கன்னா நம்மளோட ஷ்ரிம்ப் பிரியாணி நல்ல கமகமன்னு வாசனையோட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. சிக்கன் பிரியாணிக்கெலாம் நம்மளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல தலப்பாக்கட்டி ஸ்டைலில் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ஷ்ரிம்ப் பிரியாணி, தம் பிரியாணிலாம் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இன்னுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம ரைத்தாவோட அப்புறம் ஏதாவது சாலடோடு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்கோடு சாப்பிட்டோன்னா அப்படியே பேலன்ஸ்டாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.